ஃப்ரெஷ் ஃப்ரூட்டாக ட்ரை பண்ணாமல் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏத்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூனே ரெட். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீஃபுக்கு ஒரு பிஞ்சு வரும். இது ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து உங்களுக்கு நிறைய ரூபா வரைக்கும் விற்பனை செஞ்சுட்ருக்காங்க. விவசாயிகள்கிட்ட ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 ரூபாயிலேருந்து சம்மர் முடிஞ்சு நம்ம பிளான்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீட்டில் ஒரு 3 செடி 4 செடி வரைக்கும் கண்டிப்பாக நட்டு வளர்க்கலாம். அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு நம்மளுடைய ஒரு விவசாயி ட்ரை பண்ணி ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 900 ரூபா வரைக்கும் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. கொடுக்காப்புளி நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சும்மா மரங்களில் அனைத்து விவசாயிகள் ஒரு அன்பான வணக்கங்க. பசுமை பாரதத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பல மரப்பயிர் சாகுபடி பற்றி சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரகம் வந்து பார்த்திங்கன்னா அத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதார ரீதியாக கமர்ஷியலாக ஒரு நடவு பண்ண ஒரு 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் 7 மாதத்தில் எனக்கு ஏதாவது ஒரு வருவாய் தரணும், எனக்கு சீக்கிரமாக வருவாய் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விவசாயிகள் அத்தி பிளான்டேஷன் பண்ணலாம். அத்தி வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து பூனே ரெட் அப்படிங்கிற ஒரு ரகம். இது ஃபுல்லாகவே பிளான்டேஷன் தயார் நிலையில் இருக்குது. இது நடவு பண்ண நம்மளுக்கு கமர்ஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5வது மாதத்துலேருந்து நம்மளுக்கு வந்து வருமானத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி வந்து அத்தி ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பழக்கடையிலையும் ஒரு பாக்ஸில் வச்சு 1/4 கிலோ 100 ரூபா வரைக்கும் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. விவசாயிகள்கிட்ட ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 ரூபாயிலேருந்து விவசாயியோட திறமையை பொறுத்து 140 ரூபா 150 ரூபா வரைக்கும் விவசாயிகள்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அத்தி செடி. இது ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வந்து பார்த்திங்கன்னா 900 கன்று வரைக்கும் நடவு செய்யலாம். ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 அடிக்கு ஒன்று நடவு பண்ணால் போதும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது அடர் நடவுக்கு ஒரு அடர் விவசாயத்துக்கு ஏற்ற செடி வந்து பார்த்திங்கன்னா இது அத்தி. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பிளான்டேஷனுக்கு நம்ம நர்சரியில் இந்த இயர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த சம்மர் முடிஞ்சு நம்ம பிளான்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் நம்ம ஒரு 6 மந்த் கழிச்சு நடவு பண்ணுறாங்க. வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா பை மாற்றிட்டு இருக்காங்க. இது லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6 மந்த் முன்னாடி நர்சரியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டு தோட்டத்துக்காக ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிளுக்கு 1-2 செடி கேட்குறாங்க அப்படின்னு பேக் மாற்றின செடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலைக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீஃபுக்கு ஒரு பிஞ்சு வரும். இது ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து உங்களுக்கு நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், ஒவ்வொரு இலைகளுக்கும் ஒவ்வொரு பிஞ்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம க்ரோ பேக்கில் வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சின்னதாக இருக்குது. இதில் பிளான்டேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்ல க்ரோத் வந்துருக்கும். இது இன்னும் நல்ல ஈல்டு எடுத்துருக்கலாம். இது சாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயியோட தோட்டத்தில் வீட்டு தோட்டத்துக்காக வச்சு நடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விவசாயிகளுக்காக, இல்லை வீட்டு தோட்டத்தில் 1-2 செடிகள் வேணும் அப்படிங்கிறக்காக அந்த அத்தி செடி வந்து பார்த்திங்கன்னா இது நடவு பண்ணியிருக்கிறோம். இது வீடுன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அத்தி செடி தாராளமாக ஒரு விவசாயம் ஒரு சின்ன வீட்டில் ஒரு 3 செடி 4 செடி வரைக்கும் கண்டிப்பாக நட்டு வளர்க்கலாம். அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வெரைட்டியாக இருக்கும். ஃப்ரெஷ் ஃப்ரூட்டாக சாப்பிட்லாம். நம்ம அத்தியை வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரை பண்ணியும் சாப்பிட்லாம், ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட்டுக்கு ஒரு ஏத்த ரகம், ஒரு பெஸ்ட்டாக ஃப்ரெஷ் ஃப்ரூட்டாக ட்ரை பண்ணாமல் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏத்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூனே ரெட் அத்தி. இதை ட்ரை பண்ணியும் ஒரு சில விவசாயிகள் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுடைய சொந்த முயற்சியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியும் விவசாயிகள் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. நம்மளுடைய ஒரு விவசாயி ட்ரை பண்ணி ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 900 ரூபா வரைக்கும் வந்து விற்பனை பண்ணிட்டுருக்காங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து ஆவரேஜாக ஒரு 90 ரூபாயிலேருந்து ஒரு 140 ரூபா 150 ரூபா வரைக்கும் கிலோ விற்பனை பண்ணிட்டுருக்காங்க. ஒரு இலைக்கு நம்மளுக்கு ஒரு பிஞ்சு வரும். கீழேருந்தே நம்மளுக்கு முத்த வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சுகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டே வரலாம். அத்தி சாகுபடி செய்யணும். அத்தி வந்து கமர்ஷியலாக ஒரு விவசாயி 10 ஏக்கர் வச்சுருக்காங்க. 10 ஏக்கரும் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டைம் வருமானம் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. மல்டிப்புளாக ஃபார்ம் பண்ணணும், எல்லா ஃப்ரூட்ஸும் பண்ணணும். ஃப்ரூட்ஸு, டிம்பரு, ட்ரீஸ் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான பயிர்களும் பல அடுக்கு முறைகள் சாகுபடி செய்யணும்னு நினைக்கக்கூடிய விவசாயிகள் இதுதான் இன்றைக்கி விவசாயத்தில் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. விவசாயத்தில் அதிக வருமானம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு பயிரை மட்டும் விவசாயத்தில் நம்பி செஞ்சுட்டு ஒரு பயிரை சாகுபடி செஞ்சுட்டு அதிலே இன்றைக்கி விலை கிடைக்கல, சரியான நஷ்டம் கிடைக்குது அப்படிங்கிற விவசாயிகள் மட்டும்தான் லாஸு நஷ்டம் வருதுன்னு சொல்கிறாங்க. பல அடுக்கு முறைகளை சாகுபடி செஞ்ச விவசாயிகள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா நஷ்டம், எங்களுக்கு விவசாயத்தில் லாபம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் ஒரு பயிரை நம்பி எந்த விவசாயிகளும் சாகுபடி இன்றைக்கி சூழ்நிலை செய்கிறதில்ல. பல அடுக்கு பயிராக தான் சாகுபடி செஞ்சுருக்காங்க. அந்த பல அடுக்கு பயிரில் சாகுபடி செய்யும்போது நம்மளுக்கு சடனாக வருமானம் தரக்கூடிய ரகங்கள் தைவான் பிங்க் இந்த மாதிரி அத்தி செடிகள் எல்லாமே நடவு பண்ண 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணணும் கிடையாது. ஒரு 7 மாதத்துலேருந்தே நம்மளுக்கு விற்பனை ரீதியாக வணிக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பண்ணலாம். அதனால் இந்த மாதிரி ரகங்கள் ஒரு 20 சென்ட் 30 சென்ட் ஒரு ஏக்கர் நடவு பண்ணாலே போதுமானது. அந்தளவுக்கு நடவு பண்ணாலே இதில் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸு எடுக்க முடியும். மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நல்ல ஒரு விற்பனை வாய்ப்பும் நல்லா போயிட்டு இருக்குது. அதனால் இந்த மாதிரி ரகங்களும் பிளான்டேஷன் பண்ணலாம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுக்காப்புளியில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்றைக்கி எல்லா விவசாயிகளுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்காப்புளியை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சா. இப்போ கோடை காலம் ஆயிடுச்சு, ரோட்டு ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வச்சு விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. கொடுக்காப்புளி நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சும்மா மரங்களில் கிடக்கும். நம்ம நிறையா விளையாட்டுத்தனமாக அந்த சம்மரில் போயிட்டு நம்ம நிறையா பறித்து நம்ம நிறையா சாப்பிட்ருக்குறோம்.
ஆனால் இப்போ மரங்களில் நம்ம பறிச்சு நம்மளால் சாப்பிட முடியல, அந்த அளவுக்கு மரங்கள்னு சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு இதை நம்ம தரமான தாய்ச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு கட்டியிருக்கணும். நாட்டு விதைகளை போட்டு விதைச்செடியை வந்து உற்பத்தி பண்ணிவிட்டு அந்த விதைச்செடிகளில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராப் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு PKM 1 PKM 2 இந்த 2 வெரைட்டியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராப் பண்ணுறோம். இதில் கிராப் பண்ணும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா முள் வந்து உங்களுக்கு இந்த ரகங்களை பொறுத்த வரைக்கும் முள் வராது. ஃப்ரூட்ஸோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் ஒயிட்டு ரெட்டு 2 ரகமே நம்மகிட்ட இருக்குது. 2 ரகமே டெவலப் பண்ணுறோம். வணிக ரீதியாக ஃப்யூச்சரில் எங்களாலேயே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகளுக்கு ஒரு 10 வியாபாரிகளுக்கு ஃப்ரூட்ஸுக்காக கால் பண்ணுறாங்க. எங்களுக்கு மாம்பழம் வேணும், இல்லை எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வேணும், யூடியூப் வீடியோ பார்த்துட்டு நிறையா வியாபாரிகள் கால் பண்ணுறாங்க. அந்த ஒரு 100 வியாபாரி வரைக்குமே இந்த கொடுக்காப்புளிக்காக கால் பண்ணுறாங்க. இந்த கொடுக்காப்புளி இன்றைக்கி அவ்வளோ ரேட்டு போயிட்டு இருக்குது, அவ்வளோ டிமாண்டாக விற்பனை ஆகிட்டு இருக்குது. 1/4 கிலோ 100 ரூபா வரைக்கும் நானே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ரொம்ப விரும்பி எல்லோரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போவுமே செடியிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூ பிஞ்சு இருக்குது. இது நடவு பண்ண 1 இயர்லேருந்தே நம்மளுக்கு பூ பிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே நம்ம வந்து ஈல்டுக்கு வந்து அலோவ் பண்ணலாம், ஃப்ரூட்ஸுக்கு அலோவ் பண்ணலாம், காய்களுக்கு அலோவ் பண்ணலாம். இதில் கமர்ஷியல் ரகங்கள் மட்டும்தான் நம்ம டெவலப் பண்ணுறோம். அதனால் இது ஃபுல்லாக கமர்ஷியல் ஃபார்மிங் பண்ணணும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இதெல்லாம் பூ பிஞ்சு தான். பூ பிஞ்சு இந்த மாதிரி வரும்போது இந்த பூ பிஞ்சுகளை நம்ம ரிமூவ் பண்ணி விடணும். முதல் 1 வருஷத்துக்கு மட்டும் இந்த கொடுக்காப்புளியை ரிமூவ் பண்ணி விட்டோம்னா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேலே அந்த கொடுக்காப்புளியிலேருந்து நம்ம காய் எடுக்க ஆரம்பிச்சோம். அந்த கொடுக்காப்புளியும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு விவசாயமாக பண்ணணும், ஒரு தோட்டமாக வைக்கணும். ட்ரை லேண்டாக இருக்குது, எங்கள் ஏரியாவில் கருவேல மரம் மட்டும்தான் வரும். இன்றைக்கி அதிகப்படியாக தமிழ்நாட்டில் இந்த கொடுக்காப்புளி சாகுபடி செஞ்சுட்டு இருக்குது. அருப்புக்கோட்டை, விருதுநகர், காரியாப்பட்டி ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தான் இது பிளான்டேஷன் பண்ணிட்டுருக்காங்க. இது ரொம்ப ட்ரையாக இருக்கிற இடங்கள்லையும் பிளான்டேஷன் பண்ணலாம். எங்களுடைய நல்ல மண் செம்மண்ணாக இருக்குது, நல்ல ஏரியாவாக இருக்குது, நல்ல பூமியாக இருக்குது, தங்கம் போட்டால் தங்கம் விளையக்கூடிய இடங்கள் கூட நிறையா விவசாய இடங்கள் இருக்குது தமிழ்நாட்டில். அந்த மாதிரி தங்கம் போட்டால் தங்கம் விளையக்கூடிய இடங்களில் கூட இந்த மாதிரி இது ஒரு தங்கமான இன்றைக்கி வந்து விவசாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செடிகள் தான். இன்றைக்கி இந்த கொடுக்காப்புளி அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மார்க்கெட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிமாண்டாக போயிட்டுருக்க செடி. சில விவசாயிகள் உற்பத்தி பண்ணிவிட்டு பழங்களை விற்பனை பண்ண முடியும்னு நிறையா விவசாயிகள் சொல்கிறீங்க. ஆனால் இதுக்கு இன்றைக்கி விற்பனைக்கு அந்த மாதிரி பயமே இல்லை. நீங்கள் உங்கள்கிட்ட காய் இருக்குன்னு சொன்னீங்கன்னா பெங்களூர்லேருந்து கூட இன்றைக்கி வந்து உங்கள் தோட்டத்திலே வந்து எடுத்துக்கிறதுக்கு வியாபாரிகள் ரெடியாக இருக்கிறாங்க இந்த கொடுக்காப்புளியை. அதனால் இந்த கொடுக்காப்புளி வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் இன்னும் ரொம்ப டிமாண்ட் ஆகும். எப்படி நம்மளுக்கு இப்போ நொங்கு இதெல்லாம் இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப டிமாண்ட் ஆகுது. பனைமரங்களை கூட இன்றைக்கி நட்டு விவசாயிகள் ஃபார்மிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பனைமரங்களையே வந்து பார்த்திங்கன்னா தோப்பாக உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனால் இன்னும் 15 வருஷம் கழிச்சு பனைகளுக்கு நல்ல ரேட் இருக்கும், பழத்துக்கு நல்லா இருக்கும், பனை மரங்களுக்கு டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் தொலைநோக்கு சிந்தனைகளை யோசிக்கக்கூடிய விவசாயிகள் பிளான்டேஷன் சும்மா இடம் மட்டும் எம்டியாக இருக்கக்கூடாது, எம்டியாக இருக்கிறனால பனை மரங்கள் கூட விவசாயம் பண்ணலாம்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சூழலில் நடவு பண்ணி 1 வருஷம் 1.5 வருஷத்துலேயே வரக்கூடிய இந்த கொடுக்காப்புளியை வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் தாராளமாக ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு 400% இந்த நேரத்தில் இது தாராளமாக விவசாயம் செய்யலாம். இப்படி விவசாயம் செய்யும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க முடியும், ஃப்யூச்சரில் நல்ல ஒரு வேல்யூ இருக்குது. அதனால் இந்த பெஸ்ட்டான ரகங்கள் 2 ரகங்கள் நம்ம டெவலப் பண்ணுறோம். அந்த 2 ரகங்களும் கமர்ஷியலுக்கு ஏற்ற ரகங்கள் தாராளமாக நல்லா சாகுபடி செஞ்சு நம்ம விவசாயிகள் வந்து வளர்க்கலாம். நன்றி, வணக்கம்.